அதாவது 2 பேர் கேம் விட்டு போறாங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் எமோஷன், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வரணும். இன்னும் நெறைய விஷயங்கள் வந்து நீங்க வெளிக்கொண்டு வரணும் அப்படின்ற மாரி இந்த யோகி பாபு டிஆர்பிக்கு பண்ணுவாரு தெரியுமா? மைக்க வச்சுக்கிட்டு, கமான் கமான் இன்னும் கொஞ்சம், இன்னும் பெட்டரா, இன்னும் அழுக, இன்னும் எமோஷன்ஸ் அப்படின்ற மாரி. அந்த மாரி ஒரு கண்றாவி தான் இந்த ப்ரோமோ 3ல வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் வந்து இவ்வளோ தூரம் வொர்ஸ்ட்டா ஒருத்தவங்க கன்டென்ட்டுக்காக யூஸ் பண்ணிட்டு அசால்ட்டாக தூக்கி போடுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால நார்மலைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ எல்லாமே நார்மலைஸ் ஆயிடுச்சு இந்த சீசன் பொறுத்த வரைக்கும். இது மட்டும் என்ன தக்காளி தொக்கா அப்படிங்கிறது நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் இட்ஸ் ஓகே. ஆனால் இதை வச்சு லைம்லைட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பீடி வாய் திவ்யா இருக்கு பாருங்க, அவள் வந்து பார்த்தீங்கன்னா நீ வெளியே போய் பாருடி, நீ தான் ட்ரிகர் பண்ணுடி அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் அவங்களே கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சரி அவங்கள எடுத்துட்டாங்களே, கேமில் கன்னியூ பண்ண முடியாது. இந்த மூதையை வந்து திருப்பி வந்து ட்ரிகர் பண்ணுற, அதனே எதுக்கு திருப்பி எண்ணெயில் வந்து தூக்கி தெரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற? உனக்கு பிஆர்லேயே செட் பண்ணிட்டு வந்துட்டே இல்லை, நீ ஜெயிக்க போகிறது உறுதியாகி போச்சு. அதனால் உனக்கு என்ன பிரச்சனை இப்போ இதில்? அவங்க பாட்டு 2 பேர் கேம் போயிடுச்சுன்ற வருத்தத்தில் இருக்கானுங்க. சரி போய் தொலைறான்னு சொல்லி விட்டுற வேண்டியதானே. அங்கே உட்காந்து நீ வெளியே போய் பாரு, நீ என்ன பண்ணியிருக்க கமருதீன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சுற்றி அட்வைஸ் பண்ணுறது, இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறது தெரில. ஸோ தேவையில்லாத ஆணியை வந்து நீங்கள் பிடுங்குற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேதுபதி அவர்கள் உங்கள் அம்மா பார்த்துருக்காங்க, உங்கள் அக்கா போய் பெருமை சேருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஸோ அதெல்லாம் கூட ஓகே தான். ஏன்னா அவங்க பண்ணது தப்பு, அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. பார்வதி கமருதீன், இந்த பார்வதி கமருதீன் 2 பேர் சேராமல் ஒரு தனித்தனியாக ஒரு கேம் ஆடிருந்தாங்கன்னா 2 பேருமே டஃப்பாக தான் பிளேயராக தான் இருந்திருப்பாங்க. இவனுக்கு வார்த்தை கண்ட்ரோல், இவனுக்கு அந்த காஜி கண்ட்ரோல் பார்வதிக்கு, இது 2 இருந்துருந்துச்சுன்னா கேம் வந்து ஸ்பைஸ் அப் ஆகிருக்கும். ஆனால் அதை வந்து அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை கடைசி வரைக்கும். இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமா இருக்காமல் இவங்க இருக்காங்க. ஆனால் அதையும் உணரலைன்னொடனே சரி ஏதோ போய் தலையிட்டு அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம். இவங்க போய் உட்காந்துக்கிட்டு இவங்க என்னமோ உத்தம புத்திரி மாதிரி சாண்ட்ரா நேற்று கார்லேருந்து கீழே உருந்து போனதுக்கு இது இறங்கவே இல்லை. இறங்கி என்னன்னே பார்க்கல. இந்த பீடி கத்திக்கினே கிடந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி கொஞ்சம் முகரையும் பாரு. இந்த சுச்சுவேஷன் கூட யூஸ் பண்ணி நீ ஸ்கோர் பண்ணுவியாடி? கேவலமாக இல்லை உனக்குலாம்? ஏங்க இப்படி பேசுறீங்களா? ஹார்டாக இருக்காத பார்க்குறதுக்கு. என்னங்க நீங்கள் கம்பெனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உங்கள் அக்கா அதை பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ரொமோ 2ல் வந்து பேசின நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் ப்ரொமோ 3ல் இன்னமும் வந்து கொந்தளித்து அவங்களா வாங்கடா ரெட் கார்டு கொடுத்துட்டேன்டா, அவங்களுக்கு முடிஞ்சு போச்சுடா, அவங்க சோழி நான் முடிச்சிட்டேன்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெகுண்டு எழுந்துட்டார் நம்ம சேதுபதி அவர்கள். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக பாராட்டுறேன். ஏன்னா இதை வந்து பாராட்டாமல் இருக்க முடியாது இந்த செயலுக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட டாக்ஸிக் என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறது நீங்கள் தான் காரணம். முதல்ல தூக்கி எறிஞ்சிருந்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த கேள்வி கேட்டிருக்கவே மாட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு ஐயோ இப்போ தான் டாக்ஸிக்காக இருக்குன்ற மாதிரி திடீர்னு தூக்கத்துலேருந்து முழிச்ச ராக்கோலி மாதிரி வந்து கத்திட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வேஸ்ட்டுங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதை பற்றி நான் லைவ் வரேன், அடுத்து நான் வீடியோ பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள் 3வது ப்ரோமோ. கார்த்திக் காட்டர் மக்கள் கொண்டாடுறாங்க, வேறு லெவலில் செலிப்ரேஷன். பொண்ணு இந்த திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி. வெளியே போய் பாரு கம்பத்தின்னு சொல்லி இவன் சொல்கிறான். சபரி நியாயமாக இருக்குது. ஓகேவா? இவன் பாரு இவன் டிக்கெட் பண்ணி எதுக்கு இது தேவையில்லாமல்? ஏண்டி அவனால் இவன் கேட்டான், இவனால் அவன் கேட்டான், அப்படி சொல்லணும். இவன் மட்டும்தான் தப்பு பண்ணிட்டா மாதிரி நீ வந்து குத்தம் சாத்துறது பீடி ரொம்ப தப்பு. கெரியர் முக்கியம். அப்போ இவள் கெரியர் இல்லையா? பாரதி கெரியர் இல்லையா? அவங்க 2 பேரும் சேர்ந்ததுனால 2 பேர் கெரியரும் போச்சு. இந்த மூதேவிக்கு அது கூட தெரியாமல் கத்திட்டு கிடக்கு உட்காந்து. வெளியே போறாடி, ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க, மூடிட்டு நீ பேசவே கூடாது. அப்புறம் இவர் சொல்லிட்டாரு, உன்னை இங்கே நிற்க வச்சது வினோத், இவ தான்டா காரணம் அப்படின்னு சொன்னா அவன் மன்னிப்பு கேட்டான். சரி ஓகே, நான் போன ரொம்ப தப்பு சாண்ட்ரா, என்னை மன்னிச்சுங்க சாண்ட்ரா. வாழ்க்கையை நான் வந்து ரொம்ப இது பண்ணிட்டேன் உன்னோட இதில். ஆமாம், வாழ்க்கையில் மறக்க முடியாது தப்பு பண்ணிட்டேன், முடிஞ்சு. உடனே கமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காலில் விழுந்துட்டான். அப்பாவி நீ வெளியே ட்ராமா பண்ணியிருக்கிறது தெரிஞ்சா நீ வந்து கேவலண்டா கமருதீன். இதெல்லாம் ஒரு ட்ராமாக்காரி நீ சொன்ன 50 லட்சத்துக்கு நடிக்கிறான்ட்டு உனக்கே அங்கே தெரியுது, எங்களுக்கு பார்த்துட்டு இருக்கணும் ட்ராமா பண்ணுறான்னு தெரியுது. அவள் காலில் போய் விழுந்துட்ட பாரு. இதுக்கு மேலே கேவலம் இந்த ப்ரோமோ பார்க்கும்போது என்ன இருக்குது? எப்படிலாம் மக்களோட எமோஷன்ஸில் ஆடுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். இந்த நடிப்பு அரைக்கி காலில் போய் ஒரு வாண்டடாக ஒரு இஷ்யூவை க்ரியேட் பண்ணி இவ்வளோ லைம்லைட் தேடின ஒருத்தி காலில் போய் எப்படி விழுறேன்? இது தான் சரியாயிருமா? இதுதான் கேவலமாக இருக்குது. பாரதி நல்ல வேலை அதை விழுந்தாலும் தெரியல, மன்னிப்பு கேட்டதோட சரி, மன்னிப்பு கேட்டு போங்க, அது பிரச்சனை கிடையாது. சரி உங்களை தப்பு அடிச்சிட்டேன், அந்த இதுக்கு ஒரு குற்றம் உணர்ச்சி, அவ்வளோதான். அதுக்காக காலில் போய் விழணும். அவள் பெரிய உத்தமி மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா போய் காலில் விழுந்தது அப்படிங்கிறது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ ஆக மொத்தம்
பார்வதி கமருதீன் இந்த வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க அப்படிங்கிறது தான் நியூஸ். ஸோ இன்றைக்கி நம்ம நைட் ரிவ்யூவில் அறிவிச்சிருவோம் யார் வின்னர் யார் ரன்னருக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். சரியா? ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வரவேற்கப்படுகிறது. மீண்டும் சூப்பராக அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும்